யோ காய்ஸ் வணக்கம். வாங்க நான் சண்டே என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, எண்டில் தெரியும். வழக்கம் போல் மார்னிங் கிளாஸ் இருந்தனால சீக்கிரம் எந்திரிச்சிட்டு நேற்று நடந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பாய்ஸ் பொழந்துக்கிட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் டார்கெட் லிவர்பூல் தான். வாங்க நம்ம கதைக்கு வரலாம். பூட்டை கட்டி ரெடி ஆகிட்டு பாய்ஸ் வந்தவொடனே ட்ரைனிங்கை முடிச்சுட்டு காடி எடுத்துட்டு நம்ம கால்பந்து ஆட்டத்துக்கு வந்தாச்சு. பாய்ஸை கால் பண்ணி வர சொல்லிட்டு லாஸ்ட் வீக் வேற சவால் விட்டுருந்தோம், இந்த வீக் கம்பேக் கொடுக்குறோன்னு. ஆல் எக்ஸ்ட்ரா இருந்த காரணத்தினால 3 டீமை போட்டு வின்னிங் டீம் ப்ளே பண்ணிட்டே இருக்கலாம். இன்கேஸ் டிராவ் ஆச்சுன்னா சீனியர் டீம் வெளியே. லாஸ்ட் வீக் ஆடின சேம் டீம் நாங்களும் அவங்களும். மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கம்பேக் கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டு செட்டிங் பிளேயர்லாம் இறக்கியிருந்தோம். ஒரு 2 ஹவர்ஸ்ட ஃபயராக ஆடிட்டு இருந்தோம். நாங்கள் ஒரு 2 மேட்ச் லாஸ் அண்ட் 2 மேட்ச் வின் பண்ணி மீதி எல்லா மேட்சும் ட்ரா தான் பண்ணியிருந்தோம். இதில் என்ன ட்விஸ்ட்னா, தேர்டாக இருந்த டீம் லாஸ்ட் வீக் நாங்கள் அடி வாங்கின டீமை விட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆன காரணத்தினால ஒரு லீக் மேட்சை போடுவோன்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கும் தேர்டாக அந்த டீமுக்கும் எங்களை அடிச்சு முடிச்சு விட்டாங்க. எங்கள் டீம் காமாவிங்க ஆன காரணத்தினால பேலன்ஸ் இருந்த 2 டீமும் ப்ளே பண்ணாங்க. கோல் கீப்பர் ஆள் இல்லைன்னு எங்கள் செட்டிங் பிளேயரை கூப்பிட என்ன நினைச்சு நீங்களே பாருங்க. நல்லா ஆடுவான்னு பலத்தை உட்கார வச்சுட்டு இந்த ஆளு ஓப்பனிங் இறக்கி விட்டா இறங்க சொல்ல தெரியாம சொல்லிட்டா விக்கெட்டை விட்டாட ஜீனு. விக்கெட்டை மட்டும் தான்டா உடல, வர எல்லா பாலையும் விட்டாண்டா இவன். வயிறு எரியுது. அடுத்த மேட்ச் நம்ம கம்பேக் கொடுக்க வேண்டிய மேட்ச். நான் இது வரைக்கும் இறங்குனது இல்லடா ஃபீல்ட்ல, இப்ப ஸ்ட்ரெயிட்டா இறங்குறடா. நீங்களா நானும் மோதி பாத்துக்கலாம்டா. கம்பேக்ல ஒரு பெரிய இடி விழுந்து போச்சு நண்பர்களே. நம்ம செட்டிங் பிளேயரு கோலை மட்டும்தான் அடிக்கல, கிடைக்கிற எல்லா சான்ஸையும் விட்டான். நாங்களும் நிறைய சான்ஸை விட்டோம். திரும்ப சொல்ல கூச்சமா தான் இருக்கு. அடுத்த வாரம் கண்டிப்பா கம்பேக் கொடுப்போம். ஃபைனலா 2 மேட்சும் தோத்து வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டானுங்க. வீட்டுக்கு வந்து மன உளைச்சலோட தூங்கிட்டு ஈவினிங் போல பயிரை சாப்பிட்டு இதோட அந்த விளாக முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். ஜாலியா இருங்க.